ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ கல்வி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஸ்கூல் டியூட்டி எடுத்தாச்சு. முதலாளி இல்லையா, மறுபடியும் ஊருக்கு போயிட்டார் ஒரு 3 நாள் முன்னாடி. ஸோ அதனால தான் இப்போது நம்ம தான் எடுத்தால் அவங்க ஸ்கூல் டியூட்டி. அதனால் ஸ்கூலுக்கு வந்தாச்சு, இறக்கி விட்டுட்டேன். காலையிலேயே எடுக்கலைன்னா டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். பட் இவங்க வெளில வந்தது அரை மணி நேரம் கழிச்சு தான் வெளில வந்தாங்க. 6:45 வர சொன்னாங்க, 7:15 தான் வெளில வந்தாங்க. ஸோ அதனால் அங்கேயே உட்காந்துருந்தேன். சரி வந்துடுவாங்க, அது இங்கே இப்போ வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்டா திரும்பி பார்த்துட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸ்கூலு கேட்டு பக்கத்தில் தானே இருக்கேன், எப்போ வேணால் டக்குன்னு வருவாங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லாத வேலை. அப்புறம் இதெல்லாம் ஏன் எடுக்கிறேன்னு சொல்லி கேள்வியும் கேட்பாங்க. அதனால் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நாள் எப்படி போகுன்றது தெரில. வேலையில் போட்டு நீ புரிஞ்சு எடுப்பாங்களா இல்லை டென்ஷன் எடுத்துவாங்களா என்னன்றது தெரில. சரி பார்ப்போம். வேறு எங்கேயாச்சும் போகிறதா இருந்தால் கண்டினியூ பண்ணலாம். இல்லைனா இன்றைக்கி வேலை அதிகமாக வருமா வராதான்னு கூட தெரில, பார்ப்போம். கைஸ், இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரயான் ஹாஸ்பிட்டல் தான். உள்ளே இறக்கி விட்டுட்டேன். பட் நான் வெளில உட்காந்துருக்கேன். இது பக்கத்துலேயே இது வந்து அல்மீரா கடை. இது ஒரு சின்ன மாலு மாரி சின்ன கடைகள்லாம் இருக்கும். ஸ்டார் பக்ஸ் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நான் எடுத்துகிட்டு வந்த வண்டி பழைய ரேஞ்ச் ரோவர். ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. இப்போ ஸ்கூல் டியூட்டிக்கு என்ன பண்ணுறதுன்றது தெரில. ஸ்கூல் டியூட்டிக்கு இப்போ அஸ்லாமை மாற்றி விட்ருவேன். ஸோ ஸ்கூல் டியூட்டிக்கு அஸ்லாமுக்கு மாற்றி விட்டாலும் விட்ருவேன். நான் மேடம்கிட்ட மெசேஜ் பண்ணிடலாமா, இல்லை நேற்றே ஒரு பிரச்சனை வந்துச்சு ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ முன்கூட்டியே மெசேஜ் பண்ணி சொல்லிடலாமான்லாம் யோசிக்கிறேன். பார்ப்போம். இப்போ இவங்க சீக்கிரம் கிளம்பிட்டாங்கன்றது நமக்கு தேவையில்லாத விஷயம். அவங்க சீக்கிரம் கிளம்புறாங்க, லேட்டாக கிளம்புறாங்க, அது வேறு விஷயம். பேசாமல் நான் இப்போ மெசேஜ் பண்ணி சொல்லிடலான்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ அதுக்கும் ஃபோன் எடுக்கலன்னா அதுக்கும் ஃபோன் பண்ணி இப்போ கத்துவாங்க. இப்போ வண்டி ஓட்டக்குள்ளே ஃபோன் எடுத்து பேசினா இவங்களும் கத்துவாங்க. நான் எதை சமாளிக்கிறதுன்றது தெரில. பார்ப்போம். மெசேஜ் பண்ணி சொல்லிடுறேன், வேறு வழி இல்லை. சொல்லிவிட்டு மேடம் இந்தமாரி நான் உங்கள் மாமியார் கூட வந்திருக்கேன், இந்தமாரி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன்னு சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம மேலேயும் தப்பு இருக்கக்கூடாதுல்ல. நேற்று நான் பண்ணது தான் தப்புன்ற மாரி அவங்க யோசித்தாங்க. ஸோ அதனால் நமக்கு அதை தேவையில்லை, நம்ம மேலே தப்பே இருக்கக்கூடாது. ஸோ நம்ம அதை பண்ணிடுவோம். பார்ப்போம். அடுத்து நீங்கள் போகிறது அதை கண்டினியூ பண்ணலாம். சரிங்க. கைஸ், இப்போ காலைல நம்ம அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வேறு எதுவும் வேலை வரல. அது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு இப்போ தான் எழுந்திரிச்சு வந்தேன். இப்போ திரும்பவும் எங்கே வந்திருக்கோன்னா மிஷரப்புன்னு ஒரு இடத்துக்கு. ஏன் என்ன மட்டும் இப்படி போட்டு பிடிக்கிறாங்கன்னு தெரில. ஒரு வீட்டில் 3 பேர் இருக்காங்க. அம்மா 2 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, அது குழந்தை பிறந்திருக்கு. அவங்களும் வீட்டுக்கும் போக மாட்டாங்க, இங்கேயே தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 2-3 மாதம் 3 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அவங்க இங்கே வந்து 3-4 மாதம் இருக்கும். வீட்டுக்கு போவாங்கன்னு பார்க்குறேன், அவங்க வீட்டுக்கு போகவே மாட்டேன்றாங்க, இங்கேயே தான் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் இங்கே இல்லவே இல்லை. அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார். அவர் எப்போ வருவார்ன்றது தெரில. அவர் வந்தாவது அவங்க போவாங்க. எனக்கு ஒரு வேலை கொஞ்சம் குறையும். இப்போ இவங்க 2 பேரும் உட்காந்துக்கிட்டு, அக்காவும் தங்கச்சி 2 பேர் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. வெளில எங்கேயாச்சும் போவோம், ஊர் சுற்றுவோன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ நேரம் சுற்றுவாங்க, எங்கே சுற்றுவாங்கன்றது தெரில. சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்தது எங்கே வந்திருக்கோன்னா மிஷரப்பு தான். நம்ம போகிறப்ப எடுக்கலாம், எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். சரிங்களா? ஏன்னா இப்போது அங்கங்கே கேமரா வச்சாலும் வச்சுருப்பாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன். சரிங்களா? கைஸ், ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன்டா வீடியோ எடுக்கலைன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் போகிறப்போ லொக்கேஷன் அனுப்பிட்டாங்க. லொக்கேஷன் பார்த்துட்டே தான் போனேன். ஏன்னா உள்ளே எங்கே இருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் வீடியோ எடுக்க முடியல. நேற்று இதே மாதிரி தான் பண்ணேன், இன்றைக்கி இதே மாதிரி தான் பண்ணுறேன். ஸோ மன்னிச்சிடுங்க. ஏன்னா அது காட்டணும்னு நினச்சேன். பட் லொக்கேஷன் பார்த்துட்டே போயிட்டேன், அதனால் காட்ட முடியல. ஸோ இப்போ அடுத்த வேலை என்னென்னா, நேற்று போன அபாய ஷாப்பு தான் போகிறோம். ஸோ அது பின்னாடி பக்கத்தில் பை இருக்குது. ஸோ அபாய ஷாப் போவோம். போயிட்டு அடுத்த வேலைன்னா கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? கைஸ், ஒரு வழி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி டே இவ்வளோ தான். பெருசாக இன்றைக்கி வேலை எதுவுமே இல்லை. ஆனால் கொஞ்சம் அலைச்சல் இருந்துச்சு. இப்போ கடைக்கு போயிட்டு வந்தேன். அந்த கடைக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னடா அவன் போயிட்டு எடுக்க முடியலையே வீடியோன்ற வருத்தம் எனக்கே இருக்குது. ஏன்னா போன உடனே ஃபோன் பண்ணிட்டாங்க. ஒரு ஜாமான் கொடுத்தாங்களா, அந்த ஃபர்தா அது கொடுக்கக்குள்ளேயே ஃபோன் பண்ணாங்க. பேசிகிட்டே இருந்தான். அப்படியே வெளில வந்துட்டேன். நானும் மறந்துட்டு வண்டி எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன்.
வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் யோசிக்கிறேன், அங்கே போய் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேனே, அதை மறந்துட்டேன் என்னென்னு. சரி, இப்போதைக்கு இன்னையோட டே இவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ நானும் முயற்சி பண்ணுறேன் எங்கேயாச்சும் போனால் வீடியோ எடுக்கிறதுக்கு. சரிங்களா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் என் வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? பாய். மீண்டும் நாளை சந்திப்போம்.